ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் மரசடியில் இருந்து கூறி போதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். முதல் தந்திரத்துல அந்தணர் ஒழுக்கம் அப்படிங்கிற பாகம் பார்க்க ஆரம்பிச்சோம். அந்தணர் ஆவோர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து அந்தவ நல் கருமத்து நின்று ஆங்கு இட்டு சந்தியும் ஓதி சடங்கு அறுப்போர்களே. அடுத்த பாடலும் பார்த்தோம். வேதாந்தம் கேட்க விருப்போடு முப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாம் எனாது கண்டு இன்புறுவோர்களே. ஆக்சுவலா பிராமணர்கள் அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்துலயும் அப்படிதான் டெஃபினேஷன் வருது. ஒன் ஹூ ஹஸ் ரியலைஸ்டு த செல்ஃப் இஸ் அ பிராமணா. அது இட் இஸ் நாட் த நேம் ஆஃப் அ கிளான். It is not a feature because one is born in a family. If one is born in the family, அந்த பிராணிக் எனர்ஜியில் அந்த குணங்கள் இருக்குங்கிறதுனால வந்து அப்படி சொல்லப்படுறது. இந்த அப்போ வாஸ்தவமாக வந்து உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த முதல் பாடலில் சொன்ன மாதிரி அறுதொழில் பூண்டோர். அந்த வேதம் படிக்கிறது, வேதத்தை ஆசிரியமா கொண்டு, அவளும் வேதத்தை ஓதி உணரணும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மத்தை வந்து கேரி அவுட் பண்ணணும். கேரி அவுட் பண்றதுனால அவளுக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கணும். அதுதான் முக்கியமான டெஃபினேஷன். அறுதொழில் பூண்டோர். அதுதான் மிச்சம். அதே தான் இந்த அறுதொழில்ங்கிறதுலயே கீழே வந்திருக்கிறது எல்லாம் அடங்கிடுறது. வேதம் படிக்கிறது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கர்மாக்கள் அக்னி காரியத்தெல்லாம் வந்து நியமத்தோட பண்ணுறது. சந்தியா காலத்தில் வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சுத்தீகரண கர்மாக்கள்லாம் பண்ணுறது. அதன் மூலமாக தான் சுத்தி அடைஞ்சு தன்னுடைய உண்மையான நிலையை வந்து உணர்றது. வேதத்துக்கு எண்டு பொருளாக இருக்கிறது அந்த பாயிண்ட் தான். வேதம் போதரா, வேதத்தில் இருக்கிற தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறா அப்படின்னாக்க வந்து வேதத்துக்கு எண்டு பாயிண்டாக இருக்கிற அந்த உணர்வை வந்து தன்னிலையாக உணர்வா. அதான் அதில் விருப்புடையவர்கள். அந்த லட்சியத்திலேயே ஈடுபாடு இருந்து வேதத்தை படிக்கணும். அப்போ அந்த லட்சியத்தை அடையணுங்கிற அந்த நோக்கத்திலேயே வந்து அதில் சொல்லியிருக்கிற கர்மாக்களை வந்து கடைபிடிக்கணும். அப்போ அதை வந்து அடைவா. அவதான் வந்து முப்பத போதாந்தமான பிரணவத்து உள்புக்கு. அந்த லட்சியம் இதை அடையணுங்கிறதுக்காக தான் நம்ம வேதம் படிக்கிறோம். அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற நெறியை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்படிங்கிற அந்த தர்ம சித்தத்தோடு அதை ஃபாலோ பண்ணினாக்க தன்னோட சென்டராக இருக்கக்கூடிய அந்த அனுபவ நிலை பிரணவம்ங்கிறது வந்து அதோட சவுண்டு ஃபார்ம். அதில் உள்புக்கு அந்த அனுபவ நிலையில வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸு கலந்து போயிடுறது. அதில் விழுந்து அந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற அந்த தனித்தன்மையை வந்து இழக்கிறது. நான் இந்த ஆளுங்கிற தனித்தன்மையை இழக்கிறது. அதுதான் வந்து பிரணவத்து உள்புக்கு. ஒலி வடிவமா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரணவம், அந்த அனுபவம், உணர்வு நிலை, அதில் அப்படியே அந்த இண்டிவிஜுவல் சென்ஸு கலந்து போயிடணும். அப்போ வந்து நாதாந்த வேதாந்த போதாந்த நாதன்
எல்லாத்துக்கும் வேதாந்தம். வேதாந்தம் வந்து எந்த பொருளை எந்த உணர்வை வந்து குறிக்கிறதோ அதுதான் வந்து நாதாந்தம். அஹ் இந்த சப்தங்களால் ஆன, ஏன்னா வேதம்ங்கிறது வந்து சப்தமயமா இருக்கிறதுனால அந்த சப்தங்களோட எண்ட் பாயிண்டா இருக்கிறது. வேத மந்திரங்கள் வந்து எங்கேருந்து உதிச்சுதோ எங்க எல்லாத்துக்குமே அதுதான் வந்து ஒரே மூலம், அதுதான் ஒரே முடிவு, எல்லாத்துக்கும் எண்டா இருக்கிறது. இங்க அவர் சொல்லியிருக்கிறது நாதாந்த வேதாந்த போதாந்த. போதனை மாதிரி என்னதான் கத்துண்டாலும் இல்ல வேர்ல்டுல ஜீவ பாவத்துல வந்து வாழற காலத்துல என்னத்தை தான் கத்துண்டாலும் அதோட எண்ட் பாயிண்ட் என்னன்னாக்க அந்த அந்த அனுபவம் தான். நம்ம அதை எப்பயும் பார்ப்போம் இல்லையா, லைஃப்ல வந்து ஒரு ஒரு கர்மாவும் காலத்தால இந்த ஜீவன் எழுந்ததுல இருந்து பல்லு தேய்ச்சி குளிச்சு வேலைக்கு போறது, ஏதோ சமைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு பண்ண, ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியா எடுத்துட்டு பொறுமையா அதோட லட்சியம் ஃபைனல் எதுக்காக இந்த காரியம் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரிதிங் வில் கோ அண்ட் எண்ட் இன் பீஸ். ஏன்னா அமைதி தான் வந்து எல்லா சரியைக்கும், எல்லா ஆக்ஷன்ஸுக்கும், எல்லா தாட்ஸுக்கும், எல்லா வார்த்தைகள் பேசப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் லட்சியம் என்னன்னா அமைதி, ஆனந்தம். அது இந்த கர்மா பண்றதுனால உனக்கு நிம்மதி வராதுன்னு ஏதாவது ப்ரூவ் பண்ணினான்னு சொன்னா அப்புறம் அதுவே பண்ணு, அது கிட்டக்கவே போக மாட்டோம். அல்ல அதுதான் வந்து எல்லாத்துக்குமே எண்ட் பாயிண்ட். அந்த அந்த எல்லாத்துக்கும் எண்ட் பாயிண்ட் அந்தமா இருக்கு. அந்தம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், அதுவும் பார்த்தோம் நம்ம. உள்ள அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு, எண்ட் பாயிண்ட்ங்கிற அர்த்தமும் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதும் அதே பொருள் தான். நல்லதோ கெட்டதோ என்ன பாவம் இருந்தாலும் சரி, என்ன குணங்கள் இருந்தாலும் சரி, இந்த உபாதி உண்டான விதம் அப்படி அந்த சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கிறதுக்கு நம்ம கவனம் போடாம அதுக்கு ஆதாரமா இருக்கிற அதுக்கு உள்ள இருக்கிறதுன்னு சொல்லலாம், அதோட எண்ட் பாயிண்டா இருக்கிற பொருளைன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு பிடிச்ச படம் வரட்டும், பிடிக்காத படம் வரட்டும், என்ன வேணா வரட்டும், அதோட ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை பாக்குறதுங்கிறதுதான் லட்சியம். அப்படியே அது மேல அந்த கவனத்தை வச்சுட்டு இருந்தானாக்க தனக்கே ஆதாரமா இருக்கிற அந்த பொருளுக்குள்ள அந்த ஜீவன் வந்து நுழைஞ்சு விடுறது, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை இழந்து விடுறது. அப்பதான் நாதனை ஈதாம் என்று கண்டு, அதாவது இதுதான்னா தன்னுக்கு அநியமா அதை பார்க்கல, படிச்சுட்டோம், புரிஞ்சுட்டோம், ஏதோ விசாரம் பண்ணினோம், அனலைஸ்லாம் பண்ணினோம்னா அந்த பொருள் என்னன்னு தெரியறது, புரியறது, அது என்னன்னு நல்லா கிளியரா அதை வந்து பிரிச்சு பார்க்க முடியறது. அப்படின்லாம் சொல்லும்போது பார்க்குற ஆள் இருக்கான், கேட்குற ஆள் இருக்கான், புரிஞ்சுக்கிற ஆள் இருக்கான், விசாரம் பண்ற ஆள் இருக்கான், அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, பார்க்கறது, படிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு, புத்தி அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா அதனுடைய தன்மை என்னன்னு பார்க்கறது, அதுவே வந்து அது ஜீவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கறது. ஆஹா, இப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு. ஆனா இந்த 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 கருவிகள்லாம் இருக்கே, இந்த புத்தி, மனசு, இதெல்லாம் யூஸ் பண்ணி அதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து பூர்ணமாகாது. ஏன்னா இந்த இந்த மனசு, புத்தி இதெல்லாம் இயங்கிறதுக்கு காரணமா இருக்கிற உயிரம்சம் அந்த பொருள். அத வாஸ்தவமா வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மனசு புத்தியோட கெப்பாசிட்டிக்குள்ள அதை அடைச்சி திணிச்சு புரிஞ்சுக்க கூடாது. என்னது இப்ப காத்தோ ஆகாசமோ, நான் இப்ப ஒரு பானைக்குள்ள நான் அடைச்சி, இந்த பானைக்குள்ள இருக்கிறது தானே ஆகாசம், இந்த பானைக்குள்ள இருக்கிறது தானே காத்து, இந்த பானையில இருக்கிறது தானே ஜலம். பானையில இருக்கிறது ஜலம், பானையில இருக்கிறது காத்து, பானையில இருக்கிறது ஆகாசம். ஆனா அது பானைக்கு லிமிட்டடா இல்லப்பா, அது ஆகாசம்தான். ஆகாசத்துலதான் பானையே இருக்கு. உனக்கு வந்து அந்த பானைங்கிற அந்த பவுண்டரி வந்து ரொம்ப ஹிட்டிங்கா இருக்கு, அது மேல கவனம் இருக்குங்கிறதுனால வந்து அந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலா அந்த பானைங்கிற பவுண்டரியே வந்து
இல்ல. அது பானையும், பானைய சுத்து வட்டாரமும் எல்லாமே பானைக்கு உள்ளயும், வெளியிலயும் இருக்கிறது பானையாவும் இருக்கிறதும் ஸ்பேஸ் தான். அதே மாரி தான் ஒரு பானைய கொண்டு போய் தண்ணிக்குள்ள முக்கி வச்சோம்னு சொன்னா, உள்ள வெளியில அஃப்கோர்ஸ் பானைங்கிற அந்த பவுண்டரி இதுதான் அந்த மைண்டோட ஆர்குமெண்ட். பானை தண்ணிக்குள்ள முக்கி வச்சாலும் உள்ள வெளியிலலாம் தண்ணினாலும் பானைங்கிற ஒரு சாலிட் லிமிட்டேஷன் இருக்கே அப்படி இதெல்லாம் லாஜிக்னு வரும். ஆக்சுவலா இது எந்த எக்ஸாம்பிளும் அது இதுல தானே பார்த்தோம், இதுலயோ பார்த்தோம். ஒப்புமையும் சொல்ல முடியாது, உதாகரணமும் சொல்ல முடியாது அந்த பொருளுக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி டு லீட் யூ டுவர்ட்ஸ் தட் அண்ட் மேக் யூ ஹாவ் அ டேஸ்ட் ஆஃப் இட். இது வழியா பார்த்தாலும் அது தெரிஞ்சுக்கிற மாதிரி. அதான் அந்த நான் கங்கைக்கு போனதே இல்லை. அந்த கங்கையோட ஜலத்தை வந்து ஒரு பானையில கொண்டு வந்து ஒரு சொம்புல கொண்டு வந்து குடிச்சா அப்படின்னு சொன்னா இதானே கங்கை ஜலம். ஆமா, இது கங்கை ஜலம் தான். ஆனா திஸ் இஸ் நாட் த என்டையர் கங்கை ஜலம். திஸ் இஸ் a sample of கங்கை ஜலம். அதோட ஒரு அங்கம், ஒரு அம்சம். அந்த மாதிரி இந்த வேதாந்தம், நாதம், அந்த போதம், இது மூலமா வந்து அந்த பொருளை வந்து தெரிஞ்சுக்கிறது, அதோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறது, புத்திபூர்வமா அனலைஸ் பண்றது, அதெல்லாம் என்னமோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த சொம்புல ஜலத்தை, கங்கை ஜலத்தை அனுபவிக்கிற மாதிரி தான். அதோட தன்மையை தான் பாக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனா வாஸ்தவமா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுல இந்த தெரிஞ்சுக்கிற ஆள் வந்து இல்லாம போகிறதே தான் வந்து அது தெரிஞ்சுக்க முடியும். அத இது அப்படின்னு சொல்ற மாதிரி இது எனாது கண்டு இன்புறுவோர்கள். தனக்கு அந்நியமா அந்த பொருள் இருக்கு, அதை பாக்குறவன் நான் ஒருத்தன் இருக்கேங்கிறது இல்லாதபடிக்கு அதுல வந்து இந்த ஆளு வந்து கரைஞ்சு போயிடணும். அதாவது என்னோட கெப்பாசிட்டிஸ்க்குள்ள அதை நான் திணிச்சு அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேங்கிறது இல்லாம ஐ லூஸ் மை செல்ஃப் இன் இட். ஐ ஆஃபர் மை செல்ஃப் ஆஸ் அன் ஆஃபரிங் டு இட். அதாவது நம்ம நாவுக்கரசு பெருமான் வந்து ஐயாறு திருத்தாண்டகம் ஒன்றுல சொல்லுவார், ஆள் பூனர்து அல்லாதுக்கு ஆள் அல்லாது கைமாறு இல்லை அப்படின்பார். நம்ம மாணிக்க வாசக பெருமான் வந்து கைமாறி இல்லை, அது பண்ற அருளுக்கு வந்து யாருமே கைமாறு பண்ண முடியாது, அது எல்லாருக்கும் தெரியுது, கைமாறு பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா வந்து ஆளல்லால் அதாவது பீயிங் எட்டர்னலி ஐ எம் டோட்டலி அட் யுவர் டிஸ்போசல், ஐ எம் டோட்டலி அட் யுவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சங்கல்பம் இல்லாம அதுக்கு வழங்கி கொடுக்கறத தவிர்த்து கைமாறுன்னு வேற எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு. இட் இஸ் சோ ஃபுல் அண்ட் கம்ப்ளீட். அதான் வந்து இங்க சொல்றார், ஈதாம் அப்படின்னு தனக்கு அந்நியமா அது ஒரு பொருளா அதை வந்து உணராதிக்கு அதுல வந்து தானே அதில் தன்னை இழந்து இருக்கக்கூடியது தான் வந்து அப்படி இருக்கிறவர்கள் தான் இருக்கிறது தான் வந்து பிராமணர்களுடைய லட்சணம் அப்படின்னுட்டும் லட்சணங்கள் என்ன சொல்லிட்டு வர்றார். அடுத்த பாடல், காயத்ரியே கருது சாவித்ரி ஆய்தற்கு உவப்பர், மந்திரம் வாங்கு உண்ணி நேயத்தேர் ஏறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. நம்ம இதுதான் ஒரு கொஞ்சம் பாடல்களுக்கு முன்னால பார்த்தோம் இல்லையா, அந்த த்விஜன் இருபிறப்பாளர் அப்படிங்கிறது வந்து பக்ஷிகளுக்கும் சொல்றது, பிராமணாளுக்கும் சொல்றது அப்படின்னு. அதுல வந்து பிராமணாளுக்கு இருபிறப்பாளர்னு ஏன் சொல்றோம்னா, அம்மா வயிற்றுலேருந்து குழந்தையா பிறந்ததுங்கிறது ஒண்ணு. இந்த சரியைக்கு வந்து அதுக்கு ஒரு தீட்சை எடுத்துட்டு அதுல என்ட்ராற மாதிரி இந்த பூநூல் செரிமனி அப்படிங்கிறது அது வந்து செகண்ட் பர்த் மாதிரின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த 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 ஃபங்க்ஷன்ல வந்து என்ன பண்றா அப்படின்னாக்கா, அது ஃபங்க்ஷன் இல்லை ஆக்சுவலி, அது இப்போ ஃபங்க்ஷனா ஆயிடுது இந்த காலத்துல. அது வந்து ஆக்சுவலா ஒரு தீட்சை. அது அந்த ஜீவனை வந்து தன்னுடைய அந்த எந்த குலத்துல அது வந்து பிறந்து பிராணசக்தியில என்ன அதுக்கு வந்து
ஸ்வதர்மமா என்ன எனர்ஜி கிடைச்சிருக்கோ அந்த எனர்ஜியை வந்து நல்ல ஃபுல் ஃபோக்கஸோட கான்சென்ட்ரேஷனோட அதோட லட்சியத்தை நோக்கி நடத்துறதுக்கு ஒரு தீட்சை. ஸோ அதில் வந்து அந்த பிரம்மச்சாரி குழந்தை யாருக்கு பூனல் போடுறாளோ அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கு உண்டான இந்த 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 சரியைக்கு உண்டான ஒரு முக்கியமான மந்திரம் வந்து உபதேசம் பண்ணப்படுறது. அந்த மந்திரம் வந்து ஏற்கனவே பரம்பரையா பல பேர் அந்த குரு பரம்பரை எல்லாம் சொல்றோம். ஆக்சுவலி இதுவும் குரு பரம்பரை தான். அப்பா தான் குரு குழந்தைக்கு. அந்த இது காயத்ரி மந்திரத்தை வந்து உபதேசம் பண்றவர். அவரோட அப்பா அவரோட அப்பா அவரோட அப்பா பரம்பரையா அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து ஓதி உணர்ந்து அவளுக்கு அந்த மந்திரத்தோட அப்படியே ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, அவளுக்கு அது அனுபவத்துல இருக்கும் இல்லையா, அந்த அந்த டேஸ்டோட அந்த இஃபெக்டை வந்து அந்த குழந்தைக்கு தன்னோட பரம்பரையில வந்திருக்கிற அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த டேஸ்ட்டை வந்து வாங்கின்ற குழந்தை வந்து அந்த அப்பதான் அதுக்கு வந்து அந்த மார்க்கத்துல வந்து நன்னா போகிறதுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட். அது இப்போ நம்மளே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தொடங்கி ஏதோ ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் அந்த வேலை பண்ணிட்டே இருக்கிறவா அதுவே அவளோட தொழிலா ஜீவிதம் பூரா பண்ணிட்டு இருக்கிறவா வந்து அவளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த அதெல்லாம் வச்சுட்டு நீ தொழில ஆரம்பி அப்படின்னு ஒரு முதல் கொடுத்தான்னா எப்படி இருக்கும்? அது குழந்தைக்கு ப்ரொசீட் பண்றது ரொம்ப சௌக்கியமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த மந்திர தீட்சை கொடுக்கறது. ஆக்சுவலா அது வந்து பரம்பொரு அந்த உயிரம்சம். நம்ம நம்ம சூரியன் வந்து கார்த்தால உதிச்சு வர சூரியன் வந்து எப்பயுமே பார்ப்போம் இல்லையா, அது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிவிங் லைட், இட் கிவ்ஸ் லைஃப் எனர்ஜி. அதை வந்து சவித்ரு தேவதை அப்படின்னு சொல்றது. அந்த சவித்ரு தேவதைக்கு உண்டான மந்திரம் தான் அது. அது காயத்ரிங்கிற சந்தஸ். இப்ப நம்ம என்ன ஒரு ஒரு இந்த வெண்பா அந்த மாதிரி ஏதோ பாடல் வகைக்கு வந்து இத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும் இத்தனை வார்த்தைகள் இருக்கணும்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது வந்து காயத்ரிங்கிற சந்தஸ் 24 அக்ஷரம் இருக்கிறது. அது வந்து இந்த உயிர் அம்சமா இருக்கிற தேவதையோட மந்திரம் தான் அது. மந்திரத்திலேயே அதுதான் இருக்கு. அந்த 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 உயிர் அம்சமா இருக்கிற அந்த பொருளை வந்து நான் நாடுறேன், அதோட கிருபைய நாடுறேன், நான் அதை பிரச்சோதனம் பண்றேன். என்னுடைய ஆந்தரிக இருளை நீக்கி நானும் அதுவேதான் அப்படிங்கிறதுக்கு தடையா என்னெல்லாம் இருக்கோ, என்ன இருள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நான் அந்த பொருளை வந்து அதோட ஹெல்ப்பையே நாடுறேன். நானும் அதுவேதான் அப்படிங்கிறத வந்து உணர்றதுக்கு இருக்கிற தடையா இருக்கிற இருளெல்லாம் நீக்கிறதுக்கு அதோட சகாயத்தையே நாடுறேன் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரத்தோட இஃபெக்ட். அதை வந்து அது பரம்பரையா ஓதி உணர்ந்தவாழ்கிட்டேருந்து அந்த டேஸ்டோட அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கிறது. 5 வயசு குழந்தைக்கு 5 வயசுலயோ 7 வயசுலயோ பூனல் போடுறான்னா அதுக்கு என்ன புரியும்? அதுக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா? அதோட அர்த்தம் தெரியுமா? ஒண்ணுமே அந்த அது ஓதினாலே. இப்ப இந்த பிரணவம் பார்த்தோம் இல்லையா, பிரணவம் வந்து அந்த அனுபவத்தோட சவுண்ட் ஃபார்ம். அதுல ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் உண்மை அது ஊமா இதெல்லாம் இந்த தியரி எல்லாம் இல்லாமே ஆக்சுவலி இட் வில் பி மச் பெட்டர். ஏன்னா இட் இஸ் இட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது வெறும் அது மைண்ட் அதுல போடாதக்கு அந்த மந்திரத்தை ஓதர்லேருந்து வர இஃபெக்ட்ல அந்த அனுபவத்துல தனக்கு அதனால கிடைக்கிற அனுபவத்துல வந்து ஸ்ரத்தையோட அதுகிட்ட அந்த ஒரு நாட்டத்தோட அந்த அந்த சவுண்டை ஓதினாக்க அந்த மந்திரம் வந்து இட் வில் ரிவீல் இட்ஸ் பவர் டு த ஜீவா. யார் அந்த மந்திரத்தை எல்லா மந்திரமுமே அப்படித்தான். அதோட அந்த மந்திரத்தோட ஹார்ட் என்னவோ, அதோட சென்டர் பாயிண்ட் நம்ம என்ன சொல்றோமோ, அது என்ன அனுபவமோ அதை வந்து அதை நாடி அதுக்கு ஒரு சமர்ப்பண பாவத்தோட அந்த மந்திரத்தை ஓதறது. ஏன்னா அதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கு. மந்திரங்களுக்கெல்லாம் ஜீவன். நம்ம தேவதைன்னு சொல்றோம், காயத்ரி தேவின்னு 5 முகத்தோட
ஹம்சத்து மேல உட்காந்துருக்கிற மாதிரி, இல்லை தாமரையில உட்காந்துருக்கிற மாதிரி, கையில இந்த ஆயுதங்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அதை வந்து ஒரு பிக்சரைஸ் பண்றோம். அது ஒன்றும் அது தேவதை நம்பாள்னு நினைச்சு அது பிகாஸ் இட் இஸ் ஈஸியர் டு ரிலேட் டு தட் எனர்ஜி வித் அ ஃபார்ம் அந்த மாதிரி அதை பிக்சரைஸ் பர்சனலைஸ் பண்றோம். ஆனா அது அந்த அந்த அது இட் இஸ் அதுல லைஃப் எனர்ஜி இருக்கு அந்த மந்திரத்துல எல்லாம், இந்த சவுண்ட்ல எல்லாம். அதுகிட்ட ரிலேட் ஆகி அதுகிட்ட ஒரு சமர்ப்பண பாவத்தோட ஒரு அன்போட அதுகிட்ட கனெக்டட் ஆகி அந்த மந்திரத்தை ஓதறச்சே இட் வில் ரிவீல் இட் செல்ஃப் டு தி பர்சன் ஹூ இஸ் சாண்டிங் தி மந்த்ரா. அப்பதான் வாஸ்தவமா அந்த மந்திரம் என்னங்கிறது. இல்லாட்டா சும்மா ஏதோ இப்ப பிரணவத்துக்கு சொன்ன மாதிரி ஆ ஊ மான்லாம் என்ன வாட் சென்ஸ் டஸ் இட் மேக்? மனசளவுல அது என்னவோ அந்த அக்ஷரங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு யார்ட்டையாவது போய் சொல்லணும்னா எதையா மாத்தி சொல்லிட போறோம். அது என்ன ஆ ஊ மா தானே அப்படின்னு கேட்டுட்டு அதெல்லாம் மண்டையில நிற்று பண்ணி வச்சுட்டு அது என்ன பிரயோஜனம்? அது ஓம்ங்கிற அந்த பிரணவத்தை ஓதினாக்க அதோட அந்த இஃபெக்ட் வந்து கிடைக்கிறது இல்லையா ஆந்தரிகத்துல. அதுதான் அது ஓதுறதோட உண்மையான லட்சியம். அதுக்கெல்லாம் அந்த சவுண்டுக்கெல்லாம் அந்த லைஃப் எனர்ஜி இருக்கு, அதுகிட்ட நம்ம கனெக்ட் ஆக முடியும். இப்ப இந்த குழந்தைய பூனல் இந்த 2வது பிறவின்னு சொல்லக்கூடிய அந்த பூனல் சம்ஸ்காரத்துல வந்து இந்த சவித்ரு தேவதையோட மந்திரம் வந்து ஓதப்படுறது, அந்த குழந்தைக்கு தீட்சையா கொடுக்கப்படுறது, அது ஓதுன டேஸ்டோட அதுக்கு கொடுக்கப்படுறது. அப்ப வாஸ்தவமா அதை வந்து ஹிருதயபூர்வமா கிரகிச்சுக்கிற குழந்தை வந்து அதையே ஓதி அதுல ஒரு தியானத்தை வச்சுட்டு ஆயுதல்னு போட்டிருக்காருங்க வார்த்தை. ஆயுதல் நம்ம லிட்ரலா விவகாரத்துல வந்து ஆயுதல்ங்கிறத ரிசர்ச்னு வச்சிருக்கோம். ரிசர்ச்னு எடுத்துட்டாலும் சரி, ஆனா இந்த ரிசர்ச் எப்படி எங்க பண்றது? ஏதோ லேபரேட்டரியில போய் பண்ற ரிசர்ச் இல்லையே. இந்த மந்திரத்தை ஓதி அதோட ஆழம் அது என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத வந்து அவ்வளோ தீவிரமா அதுல ஈடுபாடோட அந்த மந்திரத்தை ஓதி அதுகிட்ட ரிலேட் ஆகணும். அப்பதான் அது வந்து நம்மளுக்கு அதோட இஃபெக்ட் வந்து ஹிருதயத்துல கிடைக்கும். அதுல வந்து ஆயுதருக்கு உவப்பர் அவ அந்த அப்படி தீட்சை, அந்த காயத்ரி மந்திரத்தோட தீட்சை வாங்கிக்கிற குழந்தை வந்து அதுலயே நாட்டம் கொண்டு, பிகாஸ் அந்த மந்திர தீட்சை எந்த மந்திரமா இருந்தாலும் நல்ல ஒரு குரு பரம்பரையில அதை ஓதி உணர்ந்த வாழ்க்கிட்ட தீட்சை கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த மந்திரம் ஓதுறதுலயே அதை பத்தி என்ன தெரியறதோ தெரியலையோ ஒரு தனி ஆனந்தம் ஒண்ணு இருக்கும். ஏன்னா அவ அந்த லட்சியத்தை வந்து அந்த மந்திரம் மூலமா அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னா அதை ஓதும் போதே அந்த அனுபவத்தோட டேஸ்ட் அதுல கொஞ்சம் இருக்கும். அது நம்மள அதுல பூர்ணமா இழக்கலேன்னா கூட அந்த அளவுக்கு அதை ஓதி அந்த மூலத்துல போய் நம்மள இழக்கலேன்னா கூட அந்த குடுத்தவாளோட வகையா அதுல வந்து அந்த அனுபவத்தோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸா கிடைக்கும். அது ஓதும் போதே, ஜபிக்கும் போதே அது அந்த டேஸ்ட்ல ஒரு நாட்டம் கொண்டு. அது சின்ன குழந்தைக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தை, அதுக்கு வந்து ஒன்றும் வாயில பெருசா சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது, மில்க் டயட்ல தான் இருக்கு. புதுசா குழந்தைய பார்க்க வரவா ஏதோ ஒரு தேன் எடுத்துன்னு வந்து அது வாயில சும்மா ஒரு சொட்டை வந்து வச்சு விட்டுட்டு குழந்தைக்கு வேற என்ன கொடுக்கறது? நம்ம யாரையோ பார்க்க போறோம்னா அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கிட்டு போறோம்னா யாருக்கோ ஏதோ பழத்தை வாங்கிட்டு போகலாம், ஏதோ வாங்கிட்டு போகலாம். இந்த குழந்தைக்கு போய் என்னத்தை வாங்கிட்டு போறது? சும்மா ஒரு கப்பில் தேன் எடுத்துன்னு போய் குழந்தைக்கு நாக்கில் வச்சு விட்டுட்டு குழந்தை பிறந்திருக்கா சந்தோஷம்னு ஏதோ அவளோட நல்வாழ்த்துக்கள் ஏதோ சொல்லிட்டு வரா இல்லையா? அது மாதிரி வந்து அந்த அல்ல இப்ப அந்த குழந்தைக்கு வந்து தேன்னு ஒரு ப்ராடக்ட்னு தெரியாது, அதோட தன்மை என்னன்னு தெரியாது, அதோட பயாலஜிக்கல் ஹெல்த்துக்கு என்ன அதோட இஃபெக்ட் ஒரு மண்ணும் தெரியாது. ஆனா அந்த வாயில போய் ஒரு டிராப் தேன் வச்சு விட்டா அப்படி சப்பின்னு சிரிக்கும். அந்த மாதிரி இந்த தீட்சை காயத்ரி மந்திரத்தோட தீட்சை வாங்கிக்கிற குழந்தை வந்து அதுல அந்த டேஸ்ட் இருக்கும். அது ஜஸ்ட் ஓதி அதுக்கு அந்த தீட்சை கிடைக்கிறதுலயே அந்த டேஸ்ட் கிடைக்கும். அப்ப அடுத்தது இந்த குட்டி பாப்பா வந்து அதே வேணுங்கிற மாதிரி அதுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அந்த விதத்துல வேற ஏதாவது கொண்டு போய் கொடுத்தோம்னா இல்ல அதுதான் வேணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சினிங்கிண்டு அழுதுன்னு பண்றது இல்லையா? அந்த மாதிரி இந்த மந்திரம் ஓதத்துலயே ஒரு நாட்டம் ஏற்பட்டு அந்த டேஸ்டுக்காக அதுல கிடைச்ச அந்த டேஸ்டுக்காக அதுல ஒரு நாட்டம் ஏற்பட்டு அதுல ஒரு ஈடுபாடு ஏற்படணுமா. அதுதான் அந்த மந்திர தீட்சையோட உண்மையான எஃபெக்ட்.
காயத்ரியே கருது சாவித்ரி ஆயுதற்கு உவப்பர். அது உவப்பர்ங்கிறது வந்து இட் cannot be என்ன வெளியில இருந்து யாராவது ஏதாவது சொல்லி வர முடியாது. யூ ஆர் சப்போஸ் டு டேக் இன்ட்ரெஸ்ட் இன் இட், யூ ஆர் சப்போஸ் டு டூ திஸ் எவ்ரிடே அப்படின்னு யாராவது அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஜீவனுக்கு அது வர முடியாது. அந்த பாப்பா தேன் டேஸ்ட் பண்ணிட்டு அதுதான் வேணும்னு திருப்பி கேட்குற மாதிரி அந்த மந்திர ஜபத்தை வந்து வாங்கிட்டு அதோட இஃபெக்டை, அந்த மந்திரத்தோட இஃபெக்டை வந்து உணர்ந்த ஜீவன் அதுல அல்ல தனக்கா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு இந்த மந்திரத்தை நம்ம பூர்ணமா ஓதி இதை வந்து உணரணும். இது எல்லாத்துக்குமே அப்படியா? திருமுறை ஓதுறோம், திருமுறை ஓதுறதோட இஃபெக்ட் இப்படி இருக்கும்னு யாரோ லெக்சர் கொடுக்குறாருன்னா அது கேட்கறதுலயே ஏதோ ஒரு இஃபெக்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா வாஸ்தவமா நம்மள அதை ஓதி அதுலேருந்து கிடைக்கிற டேஸ்ட்ல நம்மளுக்கு ஈடுபாடு ஏற்பட்டு இதை நம்ம வந்து பூர்ணமா அடையணுமே அப்படிங்கிற பாவத்தோட அதை ஓதுறோம்னா அதோட இஃபெக்டே தனி. அதுக்கு அதான் அந்த உவப்பு. ஆயுதற்கு உவப்பர். அது வந்து இட் இஸ் நாட் ரிசர்ச். அது இந்த இதுல தெரியறது இல்லையா? அப்ப நம்ம திருமுறை ஓதுறோம்னா அது வந்து என்னமோ அதை வச்சுட்டு ரிசர்ச் பண்ணி பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ரிசர்ச் இல்லை. அதோட அந்த அனுபவத்தை வந்து பூர்ணமா அடையறதுக்கு இருக்கிற ஒரு உண்மையான ஆந்தரிக நாட்டம். அப்படி இருப்பாலாம் பிராமணர்கள். அது முக்கியமான லட்சணம் அவர்களுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு காலத்துல வந்து க்ஷத்ரியாளுக்கு எல்லாருக்குமே ஏதோ காயத்ரி மந்திர ஜப இது உபதேசம்லாம் இருந்திருக்கு. அப்புறம் காலப்போக்குல வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்துடுத்து. அது ஏன் வந்ததுன்னெலாம் தெரியாது. இப்போ பூர்ண இந்த பழைய சம்ஸ்கிருத கிரந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, சும்மா இது வேதாந்தம்லாம் இல்லை, இந்த காளிதாசனோட இது ஒர்க்ஸ் இருக்கு, பல பல கவிகளோட ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இந்த வர்ணனை அந்த மாதிரிலாம் வரும்போது லேடிஸ் எல்லாம் பூனல் போட்டு இருந்தா, காயத்ரி ஜபம் இது பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கறதுலாம் இது வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் தான். பூனல் போட்டுக்கிறது, மந்திர தீட்சை எடுத்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் தான் அந்த ஜீவனுக்கு. யாருக்கு யோக்கியத்தை இருந்ததோ அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா. ஆனா இப்ப யோக்கியத்தைய பார்க்க போனா யாருக்கு கொடுக்கறதோ என்னவோ தெரியல. அது என்னமோ ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அது போட்டோம், அது நடத்துற சக்தியோட பொறுப்பு. மொத்தம் அந்த அவள் அப்படி இந்த பிராமணர்களுக்கு, அதாவது இந்த மந்திர தீட்சை யாருக்கு கிடைக்கிறதோ அவளுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா அந்த மந்திரத்துல வந்து அதோட டேஸ்ட்ல ஈடுபட்டு அதை வந்து உணர்றதுங்கிறது தான். அது ஒரு முக்கியமான லட்சணம். மந்திரம் அங்கு உண்ணுதல் அப்படிங்கிற பதம் நம்மள நிறைய யூஸ் பண்ணுவார். அதாவது வெளியில பாக்குறது, கேட்கறது, படிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் விட ஆந்தரிகத்துல, அது வித் ஆல் யுவர் ஃபேக்கல்டிஸ் செட் ஆன் இட் இருக்கு இல்லையா, அதுதான் உண்ணுதல்ங்கிறது. அது அப்படி அந்த மந்திரத்தை வந்து ஓதணுமா, வித் ஆல் யுவர் ஃபேக்கல்டிஸ் செட் ஆன் இட். மந்திரம் அங்கு உண்ணி நேயத்தேர் ஏறி, நேசம்ங்கிறது அதாவது அதுக்கிட்ட அன்பு பூண்டு அந்த மந்திரத்துக்கு எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. நம்ம யாரோ வாசல்ல வரா அப்படின்னாக்க சரி, நம்ம மனுஷா வந்து அவளோட ரிலேட் ஆகி வாங்கோன்னு கூப்பிடுறதுக்கும் ஒரு ரொபாட்டை வந்து வாங்கோன்னு கூப்பிடுறதுக்கு வீட்டுல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்னா அது வந்து கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அலாம் வந்து எழுப்புறது, அம்மாவும் வந்து எழுப்புறா குழந்தைய. அலாம் வந்து என்ன ஏதோ ஒரு பாட்டு பாடும், பாட்டு பாடி குட் மார்னிங் அப்படிங்குவோம். சரி, நான் தலையில தட்டிவிட்டு எழுந்துப்போம். அம்மா வந்து குழந்தைய வந்து தட்டி எழுந்துக்கோக்கன்னா ஆச்சு இது பண்ணும் அப்படின்னு சொல்றது எழுப்புறது. நம்ம கௌசல்யா, சுப்ரஜா, ராமன், விஸ்வாமித்ர, அதுல ஒரு அன்பு இருக்கு, அந்த ஜீவ அம்சத்தோட அந்த இஃபெக்ட் இருக்கு இல்லையா. அதுதான் அந்த நேயத்தேர் ஏறி. அந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கிறதுல ஒரு அன்பு இருக்கணும். அப்பதான் யூ see it as a living thing. இல்லைன்னா யூ see it as a ஜடம்னு ஆகும். எல்லா பொருள்லயும் அந்த ஜட அம்சமும் இருக்கு, சித்த அம்சமும் இருக்கு. அது சித்த அம்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா அன்புனால அதுகிட்ட பொருந்தி கனெக்ட் ஆகணும். நேயத்தேர் ஏறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா. நினைவு, இந்த ரெண்டாவது நினைவுற்று நேயத்தாய் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா ஞேயத்தாய்.
அது அந்த பொயட்டிக்கல் யூசேஜ்ல அது வந்து அப்படி மருவி வந்திருக்கு அந்த வார்த்தை. ஞேயம்ங்கிறது வந்து ஞானம், ஞேயம், தெரிஞ்சுக்கிறவன், தெரிஞ்சுக்கப்படுற பொருள். ஞானி, ஞானம், ஞேயம், தெரிஞ்சுக்கிறவன், தெரிஞ்சுக்கப்படுற பொருள், தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ். அந்த ஞேயம்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், தெரிஞ்சுக்கப்படுற ஆப்ஜெக்ட். நினைவுற்று ஞேயத்தை, அதாவது அது கிட்ட அன்போட பொருந்தி இருந்தாக்க அந்த தெரிஞ்சுக்கிற ஆப்ஜெக்டும் தானும் இல்ல எகைன் அதான் அந்த அந்நியமற்ற பாவத்துல அன்புனால அது கூட அதோட ஏக்கமா பொருந்தி இருக்கிறது. அப்படியே அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து அன்போட ஓதி அந்த மந்திரத்தோட கலந்து போயிடணும். இதுவும் எல்லா மந்திரத்துக்கும் நம்ம என்ன மந்திரமோ நாமாவோ ஏதோ ஜபம் பண்ணினாலும் இதுல சொல்லியிருக்கிற மாதிரி நம்மள அதுகிட்ட அந்த ஈடுபாடு, அதுகிட்ட ஒரு கனெக்ட் ஆயிருக்கோம், அதோட ஜீவ அம்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆயிருக்கோம்னு சொன்னா நம்மள அதுவாவே ஆயிடுவோம். திருவாச்சகம் ஓதுறது அப்படின்னா அந்த திருவாச்சகத்தோட ஹிருதயத்தோட நம்ம வந்து ஒன்றிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளே திருவாச்சகமா ஆயிடுவோம். திருவாச்சகம் படிக்கிறவன் திருவாச்சகம்ங்கிறது ஒரு ஒர்க் அப்படிங்கிறது இருக்காது. அண்ணாமலையாட்ட ஒருத்தர் வந்து ஷேக்ஸ்பியரோட ஏதோ ஒரு பொயட்ரியை வந்து சொல்லுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஷேக்ஸ்பியரோட பொயட்ரி ரொம்ப பிடிக்கும். ஷேக்ஸ்பியர் வந்து அவர் ஒரு எக்ஸால்டட் கிளாஸ் ஆஃப் ரைட்டர். அது என்னவோ நாவல் எழுதியிருக்காரு, இது எழுதியிருக்காரு, அது எழுதியிருக்காரு, சில போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார். பட் அவருக்கு வந்து அந்த மார்க்கத்துல, அதான் அந்த ரைட்டிங்கிற மார்க்கத்துல வந்து he has touched the souls at some point of times. அதனால சில போயம்ல வந்து அது படிக்கும்போது தெரியும் he is touching the beyondங்கிறதோட இஃபெக்ட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கிற போயம்ஸ்லாம் இருக்கு. அது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு அண்ணாமலையான்ட்ட வந்து சிலப்பா அதெல்லாம் வந்து சொல்லுவார். சொல்லிட்டு பகவானே ஷேக்ஸ்பியர் என்னமா எழுதியிருக்கார் பாருங்கோ, என்ன ஒரு அனுபவ நிலையில இந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கணும். நம்மளே சில கவிதைகள் அதெல்லாம் வந்து அனுபவிக்கிறோம் இல்லையா, எந்த நிலையில இருந்திருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கும், அவர் எப்படி அதை அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணாமலையான்ட்ட சொல்லுவார். அவர் சொல்ற அந்த ஈடுபாடு, அதுகிட்ட இருக்கிற அந்த இதை பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இது ஷேக்ஸ்பியரோட வார்த்தை இல்லையா, போய் இது உம்மோட வார்த்தை அப்படின்பார். ஏன்னா பிகாஸ் he has taken it for himself. அது அவராகவே ஆயிட்டார். அந்த வார்த்தைகள்ங்கிறது தனியா இல்லை, ஷேக்ஸ்பியர்னு ஒரு ஆளு அவரோட வார்த்தைன்னு இல்லை. அது அந்த வார்த்தைகளை வந்து he has taken it into himself so much. அண்ட் அது அப்படி அனுபவத்தோட சொல்றது, இது வந்து ஷேக்ஸ்பியரோடது இல்லவே, இது உம்மோடது அப்படிங்கிற. அதுதான் அந்த அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அந்த ஆக்ஷனோட கலக்கிறதுங்கிறது. இன்னொரு கான்டெக்ட்ல சொல்லுவார், இந்த இது யோக வாசிஷ்டம் வந்து ராமருக்கு வால்மீகி இது வசிஷ்டர் பண்ணின உபதேசமான். அது வந்து ராமருக்கு பண்ணின உபதேசம் இல்லை, உமக்கு பண்ணி நீர் இப்ப படிக்கிறீர், அதை வந்து அனுபவிக்கிறீர், அது வந்து உங்களுக்கு அது பிரயோஜனப்படுறதுன்னு சொன்னா அது உங்களுக்கு பண்ணின உபதேசம் தான், அது ராமருக்கு பண்ணினது இல்லை. அதே மாதிரிதான் நம்ம இப்ப இந்த உள்ளது நாற்பது எல்லாமே பார்த்தோம்னா அதுகிட்ட நம்ம ரிலேட் ஆகுறோம்னா, அதோட ஹிருதயத்தோட ரிலேட் ஆகுறோம்னு சொன்னா அது யாருக்கோ என்னைக்கோ ஒரு நாள் யாரோ எழுதி வச்சது இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் லைஃப் இருக்கு. ரிலேட் ஆனா அது நம்மளுக்கே உபதேசமா அப்படியே கிடைக்கும். அது எனக்கு அதுக்கு மேல சொல்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அது அப்படிதான், அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு. நினைவுற்று ஞேயத்தாய், அதாவது நம்ம எதை வந்து தெரிஞ்சுக்கிறோமோ அந்த பொருளோட அப்படி அதை வந்து ஒன்றி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அன்புனால அதுகிட்ட கலந்து அந்த அந்நியவற்ற அந்த இஃபெக்ட் வந்து கிடைக்கிறது. அப்படி அந்த காயத்ரி மந்திரத்தை ஓதணுமா. மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. அந்த அதாவது இந்த காயத்ரி மந்திரமே வந்து அந்த ஹிருதயத்துல இருக்கிற பொருளை வந்து அதையே அதை வந்து நாடி அதோட ஹெல்ப் நாடி அதையே உணர்றதுக்கு இருக்கிற மந்திரம். ஸோ அதுகிட்ட இருக்கிற நாட்டம் வந்து ஜாஸ்தி ஆக ஆக அந்த ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆக ஆக இந்த வேர்ல்ட்லி சுகங்கள், இந்திரியங்கள், சரீரத்தினால கிடைக்கக்கூடிய சுகங்கள்ல வந்து என்னமோ இருக்கு, ஐ ஹவ் சம்திங் டு கெட் ஹியர் அப்படிங்கிற பிரமை வந்து நன்னாவே உடஞ்சு போயிடுறது. அதுல இருக்கிற ஈடுபாடுனால பசுமாடை நன்னா தியானம் பண்றதுனால மண்டைக்குள்ள குரங்கோ கரடியோ வருது இல்லையோ, அந்த மாதிரி
அது அந்த மூலத்தை வந்து நாடுற அந்த மந்திரத்தை வந்து அன்போட ஓதி அது கூட இரண்டரை கலக்கிற அந்த இஃபெக்ட்னால அந்நிய பொருள்லேருந்து சும்மா அந்த மாதிரி டெம்பரரி திங்ஸ் ஏதோ அப்பியரன்சஸ் கிட்டேருந்து வந்து கிடைக்கக்கூடிய சுகங்கள்ல வந்து அந்த மாயத்துல வந்து மாட்டிக்காம இருக்காவா. மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. அவதான் மறையோர்கள். அவதான் வேதம் படிச்சு இந்த காயத்ரி மந்திரம் வேதம் படிச்சு இப்ப முன்னாடி சொன்ன 2 பாடல்கள்ல வந்து வேதத்தை ஓதி வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மத்தை வந்து சிஷ்டமா கடைபிடிச்சு அதை சொல்லியிருக்கிற நியமங்கள் எல்லாம் கரெக்டா அந்த சந்தியா காலத்துல ஃபாலோ பண்றவாதான் பிராமணர்கள்னு லட்சியம் சொன்னார். அந்த வேதத்தை படிச்சாலும் இந்த காயத்ரியோட அந்த அனுபவம் அந்த மந்திரத்துக்கிட்ட இருக்கிற நாட்டம் அதை வந்து தன்னிலேயே உணர்றது அப்படிங்கிறது இருந்தாதான் வந்து அந்த வேத அத்தியனத்துக்கும் ஒரு பிரயோஜனம். அப்படி அந்த மந்திரத்துக்கிட்ட இருக்கிற ஈடுபாடுனால அந்நியத்துல வந்து விழாம இருக்கிறவர்கள் தான் வந்து வேதம் படிச்ச பிராமணர்கள் அப்படின்னு அவளோட லட்சியத்தை சொல்றார் அந்த பாடல். அடுத்த பாடல், பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குரு நெறியால் உரை கூடினால் வேத திருநெறியான திருகை இருத்தி ஸ்வரூபம் அது ஆனோர் துகளில் பார்ப்பாரே. திருப்பியும் அதேதான் விதவிதமா ஒரு ஆங்கிள் இருந்து சொல்லியிருக்காரு. பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து, பெருநெறிங்கிறது தான் லட்சியம், ஃபைனல் எண்ட் பாயிண்ட், கோலா இந்த ஜீவனுக்கு வந்து ஜீவிதத்துக்கு கோலா இருக்கக்கூடிய லட்சியமா இருக்கக்கூடிய அல்டிமேட் அனுபவம். அதை வந்து அதுவே தான் வந்து பிரணவமா இருக்கு. அந்த பிரம்ம பொருளே தான் வந்து சவுண்ட் ஃபார்ம்ல பிரணவமா இருக்கு. பெருநெறியான பிரணவம் அதை ஓர்ந்து, திருப்பி அதே ஓர்ந்துங்கிறது வந்து அதை உணர்ந்து ஹிருதயத்துல அதோட தன்மையை உணர்ந்து மனசால புரிஞ்சுக்கிறது அந்த ஆவு மாவெல்லாம் இல்லை. அது ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்தை வந்து ஓதினா அதுகிட்ட இருக்கிற அந்த லைஃப் எனர்ஜியோட கனெக்டடா இருந்து அதை உணர்றது. பிரணவம் ஓர்ந்து குரு நெறியால் உரை கூடினால். அதே அடுத்தது திருப்பி அதே இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து பரம்பரையா அதை அனுபவிச்சவா வந்து அதை உபதேசம் பண்ணணும்னு சொன்ன மாதிரிதான் எல்லா மந்திரமும் சரி, அந்த அனுபவமும் சரி. அந்த அனுபவத்துல இருக்கிறவாழ்டேந்து அவாக்கிட்டே அந்த டேஸ்ட் கிடைக்கணும். அப்பதான் அது இப்ப இந்த ருச்சி மாதிரி தேன் மாதிரி தான். அது வந்து கிடைக்கிறச்சே அதை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ அதோட ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் குரு நெறி. குரு பரம்பரையா வந்து அந்த அனுபவ ஃப்ளோ இருக்கிற வாழ்க்கிட்டேந்து உரை கூடினால் அந்த உபதேசம் அந்த அனுபவத்தோட டேஸ்ட் கிடைச்சிது அப்படின்னு சொன்னா இவாளுக்கும் அந்த மூலப்பொருள்ல நாட்டம் இருந்து உணர்ந்து அதுவே அதுக்கு பெரிய சப்போர்ட்டா இந்த உணர்ந்த குரு பரம்பரையில வந்து அவளுக்கு அதுக்கு உண்டான உபதேசம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா வேத நெறியான திருகை இருத்தி. இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்களுக்கெல்லாம் அப்பதான் இட் மேக்ஸ் சம் சென்ஸ். இல்லாட்டி நம்ம வந்து எதுக்கு பண்றோம்னே தெரியாம என்னத்தையோ பண்ணிட்டு இருப்போம். ஒன்னா பயத்துல பண்ணுவோம், எனக்கு தெரியாது, அம்மாவும் பண்ணிட்டு இருந்தா பாட்டியும் பண்ணிட்டு இருந்தா அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்பா. இல்லைன்னாக்கா இதை பண்ணலைன்னா ஏதாவது போன வருஷம் வேண்டான்னு வச்சேன், வீட்டுல என்னவோ பிரச்சனையாயிடுது, அதனால சரி விட வேண்டான்னு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்பா. அவளுக்கு அந்த பிராக்டிஸ் கிட்ட கனெக்ஷனே இல்லாம ஆயிடும். ஒன்னா பயந்துன்னு பண்ணுவா, எல்லாரும் பண்றான்னு பண்ணுவா, ஏதோ அந்த மாதிரி ஏதோ இருக்குமே தவிர்த்து அதுல ஒரு டேஸ்ட் இல்லை, அதுல ஒரு ஈடுபாடு இல்லை. அதுகிட்ட ஒரு அதுல இருந்து என்ன கிடைக்குங்கிறது வந்து அடுத்தவா சொல்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதுல என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து உணர முடியணும். நம்ம பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேண்டாம். பட் இட் கிவ்ஸ் மீ இந்த குட்டி பாப்பா தேன் டேஸ்ட் பண்ண மாதிரி தான். நம்மளுக்கு அதோட டேஸ்ட் இருக்கணும். நம்மள 4 பேருக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளோட அந்த ஈடுபாடு வந்து இட் ஷுட் பி ஃப்ரம் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பதான் இட் மேக்ஸ் சென்ஸ். வேத திருநெறியான திருகை இருத்தி.
அப்பதான் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க கூடின அந்த மார்க்கம், இந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான மார்க்கத்தை வந்து they get a real grasp of it. திரிகை அப்படிங்கிறது வந்து இந்த வீணை, வயலின், இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து பார்த்தா தந்தி இருக்கும், வாசிக்கிறதுக்கு தந்தி இருக்கும். அந்த தந்திய வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல செட் பண்ணும்போது ஒரு ஒரு மரத்துல ஒரு திருகிற ஒரு இது மாதிரி ஒண்ணு இருக்கும், அது முறுக்காணின்னு சொல்லுவா. அது முறுக்க அதை டேர்ன் பண்ணி நம்மள இந்த தந்தியை வந்து டைட்டன் பண்ணிக்கலாம், இல்லை லூசன் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ்ல திருகிறதுனால ஒரு டிரெக்ஷன்ல திரிகினா டைட் ஆகும் தந்தி, ஒரு டிரெக்ஷன்ல திரிகினா லூஸ் ஆகும். அதுதான் அந்த திரிகை. அது வந்து இப்ப அந்த தந்தி போடுறத தந்தி நீளமா இருக்கும், அதை வந்து கட் பண்ண மாட்டோம். கரெக்டா அந்த வீணை சைஸ்க்கு வந்து தந்தியை வந்து கட் பண்ணி போட மாட்டோம். அது நீளமா தான் இருக்கும் தந்தி. அது ஒரு எண்டுல வந்து நல்லா முடிச்சு போட்டுட்டோ, இன்னொரு பக்கம் வந்து இந்த திருகாணி இருக்கே, முறுக்காணி இருக்கே, அதுல வந்து இந்த தந்தியை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அதுல இருந்து அவிழாதபடிக்கு நல்லா அதுல முடிச்சு போட்டுடுவோம். ஆனா தந்தி பயங்கர லூஸா இருக்கும், அது வாசிக்கவே முடியாது, அவ்வளோ லூஸா இருக்கும். அதான் அது அந்த திருகாணியை வச்சு அதை திருகிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அது கரெக்டான டென்ஷன்ல, இந்த ஸ்ட்ரிங் டென்ஷன் வந்து கரெக்டான பதத்துல இருக்கணும். நம்ம இந்த ஸ்வரம் பார்த்து செட் பண்ணுவோம் இல்லையா, சா பா சா அப்படின்லாம், அது எந்த ஸ்தாயில எந்த லெவல்ல ஆக்டேவ்ல அந்த சவுண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த முறுக்காணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிப்போம். அதை வந்து இங்க எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். வேத திருநெறியான திரிகை இருத்தி. வேதத்துல வந்து அந்த பரம்பொருளை வந்து அடையறதுக்கு உண்டான மார்க்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை கரெக்டா தெரிஞ்சுட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதோட உயிர் அம்சத்தோட நம்மளுக்கு அது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அது குரு பரம்பரையா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும். அப்பதான் அந்த மார்க்க அந்த சரிகைகளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், அதை ஃபாலோ பண்றதுலயும் நம்மளுக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்கும். இல்லைன்னா ரொபாட் ஏதோ கர்மா பண்ற மாதிரி, மெஷின் கர்மா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்போம். அதுல நம்மளுக்கு ஒரு டேஸ்டும் வராது. ஒரு 2 ஜெனரேஷன் ஆன உடனே இதெல்லாம் எதுக்குதான் பண்றானே தெரியல, நம்ம இதெல்லாம் முதல்ல நிறுத்தணும், இதெல்லாம் வெறும் சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். அது வாஸ்தவமாவே சூப்பர்ஸ்டிஷன் தான் அவளுக்கு. அது ஏன்னா இப்பவே நம்மளுக்கு அது பெரிவா மாபெரிவாளோட ஒரு லெக்சர்ல வந்து என்னென்னமோ சொல்றார். அந்த மாதிரி விரதங்கள், அந்த மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் வந்து இன்னைக்கு யாருக்காவது அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமாங்கிறது கூட டவுட்டு. அந்த மாதிரி அந்த ரேஞ்சில என்னெல்லாமோ சொல்றார். சொல்லிவிட்டு இதெல்லாம் நம்ம நஷ்டப்படுத்திட்டோம், இதெல்லாம் நம்ம நஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். அந்த அனுஷ்டானம், அந்தந்த ஒரு சரிகைக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு சட்டில் இஃபெக்ட் இருக்கு அந்த ஜீவனுக்கு. அந்த காஞ்சிபுரம் ஸ்தலத்திலேயே பார்த்தாலே, ஆக்சுவலா காஞ்சி மகாத்மியம் பார்த்தா அந்த ஸ்தலத்தோட வைபவமே அப்படியே ஒரு என்ன சொல்றது, அது அப்படி ஒரு வைபவமான ஸ்தலம். அங்க அதோட மகிமை வந்து என்னென்னமோ இருக்கு அந்த ஸ்தலத்துல. அம்பாளோட தபஸ், பல ஞானிகள், பல பேரோட தபஸ், பல எனர்ஜி சோர்சஸ் இருக்கு அங்க. அதோட வர்ணனை எல்லாம் இருக்கு. பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம். அவருக்கு வந்து எல்லாத்தையும் எதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரியுமோ அந்த நிலையில இருந்ததுனால அவர் உணர்ந்திருக்கார். ஆனா யாருக்கு வேணுமோ, அவளுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி இருந்திருப்பார் அவர் ஜீவித காலத்துல. ஜீவித அப்புறமும் யாருக்கு அவர்கிட்ட கனெக்ட் ஆறாலோ அவளுக்கு அதெல்லாம், ஏன்னா அவளுக்கு ஒன்றும் உருவமெல்லாம் கிடையாது, கால தேசத்துக்கு அப்பாற்பட்டு அவர்கிட்ட கனெக்டட் ஆனா அதெல்லாம் சொல்லியிருப்பா இருக்கும். அவரே ஆனா எல்லார்கிட்டையும் ரொம்ப போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. அவரே வந்து சிலதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுவார். காஞ்சிபுரத்துல சில ஸ்தலத்துக்கு திடீர்னு போவார், சில தீர்த்தங்கள்ல போய் குளிப்பார். அது சில நியமங்கள்லாம் வச்சுட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்து ஒரு இஃபெக்ட் இருக்கு. அவருக்கு பர்சனலா ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை. ஆனா வந்து தன்கிட்ட கனெக்டட் ஆகக்கூடிய பல ஜீவன்களுக்கு வந்து எதோ க்ஷேமங்கள் ஏற்படணும், எதோ தடைகள் இருந்தா நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்தலத்தோட வைபவம் இருக்கு. இதெல்லாம் வந்து இட் மேக்ஸ் சென்ஸ் இஃப் ஒன்லி யூ ரிலேட் டு இட்.
இல்லைன்னா நீ இந்த குளத்துல போய் குளி அப்படின்னா இது ஒரே அழுக்கா இருக்கு, இதுல போய் குளிக்க சொல்றாள் வேணா புரோக்ஷனம் பண்ணிட்டு பெரியவா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விடுறேன் அப்படின்னு அப்படிதான் தோணும் இல்லையா? பிகாஸ் யூ டோன்ட் ரிலேட் டு இட். if you relate to it, then it makes a different, it is totally different. அதான் அந்த உயிரம்சத்தோட கனெக்ட் ஆகுறதுங்கிறது. வேத திருநெறியான திருகை இருத்தி அந்த அத அந்த டைட்டன் பண்ணி லூசன் அது கரெக்டா அது எவ்வளோ டைட்டன் பண்ணணும், எங்க நிறுத்தணும், அது எப்படி சவுண்ட் வரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அதோட ரிலேட் ஆகி பண்ணணும். யாரோ வந்து சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் ஸ்ருதியை ஏத்து இன்னும் கொஞ்சம் இறக்கு அப்ப அப்படியாவா யாரோ கைட் பண்றா பண்ணி வைக்கிறோம்னாலும் we will not relate to it. அப்ப இதுல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்களோட உண்மையான இஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆதார பொருள் உணர்வு பொருளா இருக்கிற அந்த பிரணவம், அந்த சவுண்டுல பிரணவமா இருக்கக்கூடியதோட அனுபவத்தோட நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும், அதை ஓர்ந்து இருக்கணும், அதுகிட்ட கனெக்டடா இருக்கணும். குரு பரம்பரையா வந்து நம்மளுக்கு அந்த அனுபவத்தோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நெறிகளை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி அழகா ஒரு சங்கீதம் வரா மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறோமே அந்த மாதிரி இந்த செரியை வந்து அழகா அது கடைபிடிக்கப்படும். அப்படி அதை கடைபிடிச்சு அந்த ஸ்வரூபமாவே அந்த ஆதார பொருளோட ஸ்வரூபமாவே ஆனோர், ஸ்வரூபமது ஆனோர் துகளில் பார்ப்பாரே, குற்றமற்ற பார்ப்பார் அப்படிங்கிறது வந்து எகெயின் அது வந்து யார் வந்து அந்த பரம்பொருளை பார்க்கிறாளோ அவளுக்கு அவளை ரெஃபர் பண்றதுக்கு இருக்கிற பொருள், ரெஃபர் பண்றதுக்கு இருக்கிற பதம் அது நம்ம பாப்பான் அப்படிங்கறது வந்து பிராமணர்களுக்கு அதனால எகெயின் அதான் பிராமணர்கள்ங்கிறது வந்து ஒன் ஹூ ரியலைஸ் த செல்ஃப் அப்படிங்கறதுனால பார்ப்பார்கள்ங்கிறது அதோட டிரான்ஸ்லேஷன் தான். யார் உணர்றாளோ அவ தான் பார்ப்பார்கள், அவ தான் பிராமணர்கள். ஸோ இதுதான் அவளோட லட்சணம். ஸ்வரூபம் அது ஆனோர் துகளில் பார்ப்பாரே, அதுவாவே ஆனவர்கள், அவதான் வந்து குற்றமற்ற அந்தணர்கள், குற்றமற்ற பார்ப்பான்னு சொல்லப்படுறவர்கள் அப்படிங்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல் சத்தியமும் தவம் தான் அவன் ஆதலும் மெய்த்தகும் இந்திரிய மீட்சியே வாட்டலும் ஒத்த உயிர் உடல் உண்டாய் உணர்வு உற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே. திருப்பி அது பிராமணர்களோட லட்சணம் தான். திருப்பி அது இந்த செக்ஷனே அதுதானே. சத்தியமும் தவம் தான் அவன் ஆதலும். சத்தியமும் தவம், சத்தியம் இருக்கணும், தபஸ் இருக்கணும், சத்திய அனுஷ்டானம் இருக்கணும், தபஸ் இருக்கணும். அது ஆக்சுவலா இந்த அஷ்டாங்க யோகம் அந்த மாதிரி பார்க்கறச்சே வந்து சரீரத்துக்கு இருக்கிற நிலைகள் 8, மனசுக்கு இருக்கிற நிலைகள் 8 அப்படிங்கறதுல அந்த சத்தியம்ங்கிறது மனசுக்கு இருக்கிற நிலையா வருது. நம்ம மாத்தி ஏதோ பண்ணணும், என்ன இருக்கோ அதுல இருந்து அத உள்ள ஒண்ணு இருக்கிறச்சே வெளியில வேற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெண்டன்சி இல்லாம இருக்கிறது தான் வந்து சத்தியானுஷ்டானம். அதனால அது வந்து மனச பொறுத்த ஒரு எக்ஸசைஸா என்ன சொல்றது, அது ஒரு யோகம், மனச ஒத்தது. அது தபஸ் அப்படிங்கிறது வந்து பிசிக்கலா கிராசர் லெவல்ல அந்த நியமனமும் இருக்கணும். ஸோ அது ரெண்டும் இருக்கணும். அந்த சட்டில் லெவல்லையும் சரி கிராசர் லெவல்லையும் வந்து ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அப்புறம் தான் அவன் ஆதல், இல்ல தான் அவன் ஆதல்ங்கிறது முக்கியமா என்ன அப்படின்னாக்க வந்து இந்த நாலேஜோ அந்த அனுபவத்தையோ வந்து அட்வர்டைஸ் பண்ணி வெளியில ஒரு பிரச்சாரம் ஷோ காமிச்சிக்கிறதுக்கு அல்ல. இது வந்து இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் லூசிங் ஒன் செல்ஃப் இன் த சோர்ஸ் அப்படிங்கிற பாவம் வந்து இருக்கணும். இல்லைன்னா என்னதான் இது சம்பாதிச்சுட்டு இருந்தாலும்
அது வந்து ஆக்சுவலா அவளுக்கு ரியல் பர்பஸுக்கு அது பிரயோஜனப்படாது. லோகத்தெல்லாம் பிரமிக்க வைக்கிறதுக்கு 4 பேர் ஆஹா சொல்றதுக்கு ஏதோ அவார்டு கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுமே தவிர்த்து வாஸ்தவமா அவளுக்கு பிரயோஜனப்படாது. அப்ப ஆல் தட் இஸ் a ரியல் வேஸ்ட். அண்ணாமலையான் சொன்னாப்புல வந்து சொப்பனமார் சித்திகளே, என்னதான் தெரிஞ்சுட்டு என்னதான் அச்சீவ் பண்ணி என்ன சாமர்த்தியம் சக்தி இருந்து என்ன பிரயோஜனம், சொப்பனத்திலேருந்து முழிச்சுண்டா எல்லாம் போயிட போறதுன்னு அந்த மாதிரி ஆயிடும். அது அதோட கல்மினேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஜீவன் வந்து தன்னை இழக்கிறதுங்கிறதான் அவன் ஆதல். அதுக்கு அது அடைஞ்சாதான் வந்து இந்த படிச்சு தெரிஞ்சின்றதோ பிராக்டிஸ் பண்ணினதோ ஏதோ அனுபவ நிலையில வந்து சித்திகள் ஏற்பட்டதோ ஏதோ சக்திகள்லாம் கிடைச்சதோ எல்லாத்துக்கும் வந்து பிரயோஜனம் அதுதான். இந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணினதோட லட்சியம் வந்து அதுதான். தான் அவன் ஆதல், சத்தியமும் தவம் தான் அவன் ஆதல், மெய்த்தகும் இந்திரிய மீட்சியே வாட்டலும். எகெயின் அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்ன மாதிரி தான். அந்த உண்மை பொருள் கிட்ட இருக்கிற நாட்டத்தினால இந்த சரீரம் இந்திரியங்களை வந்து சுகப்படுத்தணும், அதுகளுக்கு பிடிச்ச ஃபீடெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து வித்ட்ரா பண்ணணும். அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்கா வித்ட்ரா அதாவது நான் வந்து இதெல்லாம் பண்ணப்படாது, இதெல்லாம் கேட்கப்படாது, பார்க்கப்படாது, சாப்பிடப்படாது அப்படின்னு ரூல் மாதிரி வச்சுட்டு ஃபாலோ பண்றது எப்படின்னாக்கா, நான் குரங்க நினைக்க மாட்டேங்கிற மாதிரி. இந்த பொருள் கிட்ட நம்ம வந்து கவனத்தை வைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கவனம் அந்த பக்கம் போகாம இருக்கிறது தான் வந்து பசுமாடை தியானம் பண்ணி அதனால குரங்கு மண்டைக்குள்ள வராம இருக்கிறது. குரங்க நினைக்க மாட்டேங்கிறச்சு நல்லா ஸ்ட்ராங்கா மண்டைக்குள்ள குரங்கு வரும். அப்போ வந்து மெய்த்தகும் இந்திரிய மீட்சியே வாட்டலும். அது வந்து வாடி போகணுமா, அதுக்கு ஃபீடு இல்லாம அது வந்து வாடி போகணுமா. செடிக்கு தண்ணியே இல்லைன்னாக்க ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சி போயிடுறதோ இல்லையோ, அத மாதிரி அந்த கவனம் வந்து அந்த மூலப்பொருள் அந்த நாட்டத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, உணவின்றி இந்திரிய பறவை இரிந்து ஓடன்னு மாணிக்க வாசக பெருமான் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த இவ்வளோ புடுங்கின்னு இருக்கே, எனக்கு இது வேணும்னு இதை எப்படி நான் வந்து சரி பண்ணிக்கிறது அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கே. ஆக்சுவலா அது மேல கவனம் போடுறதுதான் பிரச்சனை. அது மேல கவனத்தை போடாம இருக்கணும்னா எது மேல கவனத்தை போடணுமோ அது மேல கவனத்தை போடணும். போட்டாதான் இதுல இருந்து ஃப்ரீ ஆக முடியும். அப்ப அந்த இந்திரியங்கள் மனசு அதோட டிமாண்ட்ஸ், இந்த மனசுக்கு சுகம் தரக்கூடிய பொருட்களை நாடுறது அப்படிங்கிற அந்த தன்மையெல்லாம் வந்து வாடி போயிடும். அதுக்கு ஃபீடே இல்லாம வாடி போயிடும். அது அப்படி வாட்டணும். ஒத்த உயிர் உடல் உண்டாய் உணர்வுற்று. அதாவது இப்ப நம்ம இந்த ஒரு ஆளு பகவத்கீதையில சொன்னாப்புல இந்த என்ன க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன்னு பிரிச்சு சொன்னாரு இல்லையா அர்ஜுனன்ட்ட. ஃபர்ஸ்ட் நீ வந்து யார தாத்தா குருன்னு பாக்கறியோ, பீஷ்மர் துரோணர்லாம், அது வந்து ஏதோ ஒரு பொருள் நினைச்சுட்டு இருக்கே இல்லப்பா, அதுல வந்து அழியக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு, அழியாத ஒரு அம்சம் இருக்கு, சித்தும் இருக்கு, சத்தும் இருக்கு, அசத்தும் இருக்குன்னு பிரிச்சு காமிச்சாரோ இல்லையோ. அது வந்து என்ன டிஸ்கிரிமினேஷன் லெவல்ல. இப்ப அர்ஜுனனுக்கு வந்து ஐயோ தாத்தாவை நான் கொலை பண்ண போறேன், அதான் அம்பு போட்டு அந்த ஆளை குத்தினாக்க அந்த ஆள் செத்து போயிடுவார், நான் தாத்தா இல்லாம ஆயிடுவார் அப்படிங்கிற பிரமையில இருக்கும் போது அந்த சத்து அசத்தை பிரிச்சு காமிச்சு, இந்த சத்துங்கிறது நீ அம்பு போட்டாலும் சாகாது, நீ அம்பு போட்டா எது கீழே விழுறதோ அது வந்து ஏற்கனவே அசத்து தான், அதுக்கு இருப்புங்கிறது கிடையாது அப்படிங்கறதெல்லாம் சொன்னார். அது எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கிறது ஒரு பொருள் தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ற பாயிண்ட்ல சத்து அசத்துங்கிற அந்த டிஃபரன்ஸும் போயிடுறது. கிராஸ் சட்டில் அப்படின்னு கிராஸ் சட்டில் எல்லாம் இல்ல, இது என்ன சத்து அதாவது சரீர ஜடம் சித்துங்கிறதெல்லாம் கடந்து ஜடம்ங்கிறதே இல்லை வாஸ்தவத்துலங்கிறது. அது ஆக்சுவலா அனுபவ நிலையில தான். அது வந்து it cannot be expressed, it has to be experienced. ஜடம்ங்கிறதே இல்லை அப்படிங்கிறத வந்து உணர்றதுங்கிறது அது ஒரு அனுபவ நிலை. நம்ம நாவுக்கரசு பெருமான் வந்து ஆணைக்கா அண்ணல ஸ்துதி பண்றச்சே சொல்லுவார், ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி
பிற அனைத்தும் நீயாய் நின்றாய். அவருக்கு அப்படி ஒரு தரிசனம். நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய். ஹவு ஹிட் அந்த வாக்குல அந்த அனுபவத்தினால he has transcended all good bad ஜடம் சித்து எல்லாம் கடந்து போயிட்டாருங்கிறத எப்படி அந்த வாக்கை எப்படி வெளிப்படுத்துறது பாருங்க. ஊனாகி உயிராகி, ஊன்கிறது வந்து சரீரம், அந்த கிராஸ் மேட்டர். அதை இயக்கக்கூடிய ஒரு லோக்கலைஸ்டு உயிர்னு சொல்றதும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற உணர்வாகும். ஊனாகி உடல் இது என்ன, ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கரைஞ்சு போயிடுத்து அப்படின்ன உடனே வாசுதேவ சர்வமிதிங்கிறது வந்து இட் டான்ஸ். இந்த ஆளு இந்த உருவம் அதுங்கிறது கரைஞ்சு போன உடனே பிற அனைத்தும் நீயாய் நின்ற, ஓ வேற ஒரு பொருளுமே இல்லை, எல்லாம் அதே பொருள் தான் அப்படிங்கிறது வந்து உணர்வு பூர்வமா கிடைக்கிறது. பிற அனைத்தும் நீயாய் நின்றாய், நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய். நான் வந்து என்ன, என்னோட மனசோட சஞ்சலம், என்னோட ஆசை, என்னோட வீக்னஸ், என்னோட பாபம் வினை, அதனால எனக்கு இந்த நல்லது கெட்டது இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் தெரியறது, இந்த மாதிரி லோகம் தெரியறது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் என்னோட பார்ட்டத்துல ஒண்ணுமே இல்லை. நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய். அந்த நான்கிறது அப்படி கரைஞ்சு போயிடுச்சு. இந்த நல்லது தீயது அப்படின்லாம் காட்டக்கூடிய ஒரு அறிவு, புரிஞ்சுக்கிற ஆளு, இந்த நல்லது கெட்டது மேடு பள்ளம் அந்த டிஃபரன்சஸ் எல்லாமே நீதான். தேனாரும் கொன்றையனே நின்றியூராய் திரு ஆனைக்காவில் உரை சிவனே ஞானம் மானாய் உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டங்குண்டு அடியேன் என் செய்கேனே. ஆனைக்கால இருக்கிற ஈசனே, நீ வந்து பூர்ணமான ஞானஸ்வரூபி. உன்னோட திருப்பாதத்தை அடைஞ்சு உன்னோட அந்த அனுபவம் சித்திச்சுட்டுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் நஷ்டம் இதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம், என்ன மீனிங்? ஒரு அர்த்தமும் இல்லை. அப்படி அவரோட அந்த அனுபவ வாக்கு, அதோட அதுல அந்த டேஸ்ட் கிடைக்கிறது வருவோம். ஒத்த உடல் உயிர், அதுதான் இங்க வந்து உயிர் உடல் உண்டாய், ரெண்டும் உயிரும் உடலும் ஒத்ததுன்னு பாக்குறான். அது பாக்குறது இல்ல, பாக்குற ஆள் இல்ல இங்க. இந்த சித்து க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன்னு பார்த்தோமே, சத்து அசத்துன்னு பார்த்தோமே, அது எல்லாம் ஒன்னா தெரியறான், ஒன்னா இருக்கான். ஒத்த உயிர் உடல் உண்டாய் உணர்வு உற்று, எல்லாம் ஏக்கமா இருக்குங்கிற அந்த உணர்வு உற்று, அதான் லிட்டரலா அந்த நாவுக்கரசு பெருமான் வார்த்தைகள் அந்த எஃபெக்ட் தான் கிடைக்கிறது. அந்த உணர்வு உற்றுதான் அவர் வாக்குலேருந்து அந்த எஃபெக்ட் வந்திருக்க முடியும் இல்லையா? ஒத்த உயிர் உடல் உண்டாய் உணர்வு உற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே. திருப்பி அதே பெத்தம் அறுத்தல்ங்கிறது வந்து இந்த கிராஸ் மேட்டரோட மட்டும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிண்டு, இப்ப முன்னாடி லைன்ல வந்து எல்லாமும் இருக்கிறதா சகலமும் வந்து ஒரே பொருள் தான்ங்கிற அனுபவம். இந்த பெத்தம்ங்கிறது வந்து இது எல்லாத்துல இருந்து இந்த நான்கிறத வந்து லிமிட் பண்ணி ஒரு உருவத்தோட கனெக்ட் பண்ணிண்டா, அப்புறம் இந்த இருக்கிற இந்த உருவத்தோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், ஐயோ அது என்ன ஷிஃப்ட்! இந்த 2 லைனுக்கும் இருக்கிற அந்த எஃபெக்டே தனியா இருக்கு. முதல் லைன்ல வந்து எல்லாமா அது ஒரு பொருள்ங்கிறதோட எஃபெக்டை கொடுத்துட்டோ, அது அப்படியே ஒரு ஃபார்ம் அண்ட் நேமோட குறுகி வந்தது அப்படின்னு சொன்னா, இதோட ஆசைகள், இதோட தேவைகள், இதோட நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கிறது ஒரு தனி வேர்ல்டு அப்படியே ஃபார்ம் ஆயிடுறது. அதை அறுக்கணுமா, அந்த அகண்டத்தோட கலந்து அந்த அனுபவ நிலையில இருந்து இந்த லிட்டில் ஐடென்டிஃபிகேஷன், அதோட பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸுங்கிறத வந்து அறுக்கணுமா, பெத்தம் அறுத்தல். அதுதான் வந்து ஆகும் பிரம்மமே. அதுதான் பிரம்மத்தை உணர்ந்ததோட லட்சணம். அதுதான் வந்து பிராமணர்கள் அந்தணர்கள்னு சொல்றதோட லட்சணம் அப்படின்னு அந்தணர் ஒழுக்கம் அதை வந்து வர்ணிச்சுன்னு வரார். அந்த மாதிரி தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.